வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆக்ஷன் சைஃபை காமெடி கலந்த ஒரு மான்வா. இந்த மான்வாவோட ஸ்டோரி என்னன்னா, ஆத்தரே அவர் எழுதின நாவலுக்குள்ளே போய் மாட்டிப்பாரு. உங்களுக்கு இந்த கதை பிடிக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் தான் எனக்கு இன்னும் வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது விபிஎஸ் கிளாஸ் தமிழ். பார்த்தா பயங்கரமான பிளாஷ். அந்த டீமனோட கை அப்படியே மறைஞ்சு போகுது. பார்த்தா நாயினும் கீழே விழுந்துடுறா. பார்த்தா ஹீரோ கையில வச்சிருந்த அந்த கன்னு பொடி பொடியா நொறுங்கி போயிடுது. பார்த்தா கிம் சுகாவும் அந்த டீமனும் நேர்கனையா நிக்கிறாங்க. அப்ப ஹீரோ நீல் டவுன் போட்டு சொல்றான், இந்த அளவுக்கான டைமே போதும், சரிதானே கிம் சுகா அப்படின்னு கிம் சுகா பாக்குறான். பார்த்தா கிம் சுகா லைட்டா ஏதோ அவன் மேல எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப கிம் சுகா மேல இருந்து வர வெளிச்சத்தை பார்த்தா அந்த டீமனுமே ஆச்சரியப்படுது. அட என்ன இது? அப்பதான் ஸ்வாட் சைன் ஸ்கேல், இதால எதை வேணாலும் வெட்ட முடியும், இதால வெட்ட முடியாதுங்கிறது ஒண்ணுமே கிடையாது, இது உண்மையிலேயே முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஹீரோ சொன்னான். அடுத்த செகண்ட்லயே கிம் சுகா அந்த டீமனை ரெண்டா வெட்டிட்டான். அந்த டீமன் வழியில கத்துது. பார்த்தா கிம் சுகா நீல் டவுன் போட்டு உட்காந்துருக்கான். பார்த்தா கிம் சுகா மூச்சு வாங்கிட்டு இருக்கான். அதே நேரத்துல அங்கிட்டு நாயனுமே மூச்சு வாங்கிட்டு தான் இருக்கா. அப்ப கிம் சுகா அவள்கிட்ட போயிட்டு, நாயன் ஒன்னும் ஆகலையே அப்படின்னு அவனை தொட போறான். பார்த்தா நாயன் டக்குன்னு அவன் கையை தட்டி விடுறா. அப்ப அவ சொல்றா, என்ன தனியா விடு. நம்ம ஹீரோ சொல்றான், அவளை பொறுத்த வரைக்கும் அவன் அண்ணன் கூட இருக்கிறது தான் அவளுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான், நாவல் அப்படித்தானே அதை எழுதுனேன். பார்த்தா நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். என்னன்னு பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் ஒரு டெரிஃபைங்கான லுக்கு தராங்க. இப்ப நாயன் கேக்குறா, அவன் என்ன சொன்னான்? அதுக்கு கிம் சுகா சொல்றான், நாயோ. பார்த்தா அங்கிட்ட சீனை கட் பண்றாங்க. இப்ப நமக்கு அவுட் சைடா காட்டுறாங்க. அவுட் சைடுல பார்த்தோம்னா நிறைய டிமன்ஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அட்டாக் பண்ணிட்டு இருந்த டிமன் எல்லாத்தையுமே ஒரே ஆளான்னு இன்னும் கொண்டுட்டாங்க. அந்த வைஸ் கேப்டன் எல்லா டிமனையும் கொன்னதுக்கு அப்புறம் கேக்குறாங்க, இது இவ்வளவுதானா இல்ல இன்னும் மிச்சம் இது இருக்கா? இப்ப பார்த்தோம்னா ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் ஓடியாடுறான். வைஸ் கேப்டன், வெளியே எல்லா பிரச்சனையுமே சரியாயிடுச்சு. ஓ, நல்ல விஷயம். சரி, அப்ப உள்ள எப்படி இருக்கு அப்படின்னு அந்த வைஸ் கேப்டன் கேக்குறாங்க. உள்ள பார்த்தா டிமானிக் ஹியூமன் வந்திருக்கான். அதோட அவனை உடனே கொன்னுட்டாங்க. நல்ல வேலை. நம்ம யாருக்கு நன்றி சொல்லணும்னு பார்த்தோம்னா அந்த கியூப் கேரட்டுக்கு தான் சொல்லி ஆகும். இப்ப அந்த வைஸ் கேப்டன் சொல்றாங்க, வாவ், என்ன ஒரு வேலை செஞ்சிருக்காங்க, ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. சரி, அவங்க யாரு? அதுக்கு அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் சொல்றான், ஜான் ஆயோன், கிம் சுகோ. அதோட அப்படி சொல்லும் போதே பார்த்தா அவங்க ஷாக் ஆகுறாங்க, வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் சொல்றான், வைஸ் கேப்டன். அப்ப பார்த்தா அந்த லேடி யோசிச்சுட்டே போறாங்க, நல்ல ஒரு வாய்ப்பு, இவங்க ரெண்டு பேரையும் நான் இங்க சந்திப்பேன்னு எதிர்பார்க்கல. உடனே போய் நான் எப்படியாச்சும் கிம் சுகோட ஒரு சந்திப்பை ஏற்படுத்தியே ஆகணும். சரி, அவனை பார்த்தா நான் அவன்கிட்ட என்னன்னு பேசுறது அப்படின்னு யோசிச்சுட்டே ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தோம்னா ஹீரோ வெளியே வந்துகிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ யோசிக்கிறான், ஒரே ஒரு நிமிஷம், எல்லாமே மாறி போன மாதிரி தெரியுது. டக்குன்னு அவங்க கிட்ட போயிட்டு, நீ ஒரு கேடட் தானே அப்படின்னா உனக்கு அப்படின்னு அவங்க கேட்கும் போதே ஹீரோ சொல்றான், கிம் சுகா உள்ளதான் இருக்கான். ஓ, ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. உள்ள போறவங்க டக்குன்னு யோசிச்சு பாக்குறாங்க. திரும்பி பார்த்தா ஹீரோவை காணோம். அப்ப யோசிக்கிறாங்க, நான் கிம் சுகா தான் பார்க்க வந்திருக்காங்கிறத அவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? சங்கா வந்து என்கிட்ட பேசுவாங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ஹீரோ உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். சரி, நான் போய் அந்த மெயின் ஸ்டோரியை செக் பண்ணி பார்க்கணும், ஏதாச்சும் மாறி இருக்கான்னு. இப்ப அனாலிசிஸ பார்ப்போம். ஃபாரின் கேரக்டரான கிம்கா ஜென் இப்ப ஸ்டோரிக்குள்ள உள்ள பூந்து ஒரு முக்கியமான இடத்த பதிச்சாரு. அதோட ஸ்டோரியில எந்த ஒரு பெரிய மாற்றமுமே இல்ல. டக்குன்னு பார்த்தோம்னா ஹீரோ யோசிக்கிறான், அட நான் இதை எப்படி மறந்தேன், இந்த ஸ்டோரிக்கு கோ ஆத்தர் இருக்கார்ல, இந்த உலகம் நான் எழுதின நாவலோட ஒரு ரீமேக் தான். அதோட அந்த இமெயில் சென்டர் இந்த உலகத்துல சின்ன சின்ன விஷயத்த மாத்தி இருக்கலாம் இல்லையா? இப்பதான் எனக்கு புரியுது, ஒரு சில விஷயம் நான் எழுதின மாதிரியே இங்க நடக்கல. ஏன்னு அடைச்ச நான் இதை எப்படி கவனிக்காம விட்டேன். இப்ப எனக்கு இந்த நாவலை பத்தின எல்லா விஷயமுமே தெரிஞ்ச எல்லாமே அதே மாதிரி இருக்கணும்னு சொல்ல முடியாது. அதனால இப்ப எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமுமே எனக்கு பயன்படாது. ஹீரோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே பார்த்தோம்னா டக்குன்னு ஒரு இமெயில் வருது. அதுல என்ன போட்டிருக்குன்னு ஹீரோ பாக்குறான். அதுல என்ன போட்டிருக்குன்னா, நான் ஒரு சின்ன மாற்றம் செஞ்சேன். எல்லா கதையை பொறுத்த வரைக்கும் மெயின் கேரக்டரை சுத்தி இருக்கவங்களுக்கு தான் பிரச்சனை எல்லாம் வரும். அதுல இருந்து அவங்க ஈஸியாவே ஜெயிச்சிருவாங்க. இதுதான் எல்லா கதையிலயுமே போற ஒரே கான்செப்ட். அதனாலதான் நான் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தேன். பார்த்துட்டு ஹீரோ ஷாக் ஆகுறான், என்ன இது? அதுல என்ன போட்டிருக்குன்னா, ஒரு ரெமெடி. அதாவது ஹீரோக்கு வர எனிமி எல்லாருமே ஹீரோ விட பவர்ஃபுல்லா இருப்பானுங்க, அன்லஸ் ஹீரோ சாக கூட வாய்ப்பு இருக்கு. பார்த்தோம்னா ஈவினிங் ஆயிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்டர் கூப்பிடுறாரு, கிம்கா ஜென், கிம் சுகோ, என்ன நடந்துச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். இதை பத்தின டீட்டெயிலான விஷயங்களை நாளைக்கு நான் கேட்டுக்கிறேன். இப்போதைக்கு நீங்க உங்க டாமுக்கு திரும்பி போங்க அப்படின்னு அந்த இன்ஸ்ட்ரக்டர் சொல்றாரு. அப்ப நம்ம கிம் சுகோ கேட்கறான், நான் எனக்கு என்னாச்சு? அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவளோட வீட்டுக்கு போயிட்டா. அதுக்கப்புறமாட்டி நீங்க உடனே இங்க இருக்காம கியூபுக்கு கிளம்பி போங்க. அவர் போன அப்புறமாடி ஒரு அமைதி இருக்கு. அதுக்கப்புறமாட்டி கிம் சுகா கேட்கறான், ஹஜேன், நீ கொஞ்சம் முன்னாடி ஏன் நாயின் கிட்ட அப்படி சொன்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏன், என்னது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அப்ப சுகா சொல்றான், அதான் அவங்க அண்ணனை பத்தி. அப்ப ஹீரோ கேட்கறான், ஆமா அவளுக்கு அண்ணன் இருக்கு அப்படின்னு சொன்னவன் யோசிக்கிறான், ஆமா ஒரு வித்தியாசம் அப்படின்னு வந்த அந்த மெயில் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆமா அவங்க அண்ணனுக்கு என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். என்ன, உனக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு கிம் சுகா கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றான், இல்ல எனக்கு சத்தியமா ஒன்னும் தெரியாது. சரி விடு, எதையும் பத்தி யோசிக்காத, நம்ம அப்புறமாட்டி பேசுவோம் அப்படின்னு சொல்றான். அதோட அங்கிட்டே சீன் கட் ஆகுது. இப்ப பார்த்தோம்னா நம்ம ஹீரோ நாயனோட டீட்டெயில் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். முன்னாடி மிலிட்டரி அகாடமில இருக்கும்போது 4வது ரேங்க்ல இருந்தா. அதோட இப்ப ஹீரோ ட்ரைனிங் அண்டி கியூப் அகாடமில ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கா. அதோட அவளோட ஃபேமிலி ரிலேஷன் பார்த்தோம்னா, அதோட அவங்க அப்பா ஷா ஷென்யோக், அதோட அவங்க அண்ணன் ஷா ஜுன்யோன். அது பார்த்து நம்ம ஹீரோ சொல்றான், நான் இதை எப்படி எழுதணும்னா அதே மாதிரி தானே இருக்கு, ஏன் அப்புறம் அவங்க அந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க? ஹீரோ அப்போ ஒரு மெசேஜை பார்த்து ஷாக் ஆகுறான். அட, ஒரு ஃபயர் ஃபிளாக் அட்டாக் அப்ப ஷா ஜின்யோனுக்கு ஒரு பயங்கரமான அட்டாக் ஏற்பட்டிருக்கு, அதனால அவர் கோமால இருக்காரு.
ஹீரோ அதை பார்த்து ஷாக் ஆகுறான். அட என்ன இது, இந்த ஃபயர் ஃபிளாகுங்கிறது தான் அந்த டீமன் ஹியூமன்ஸை கட்டுப்படுத்துறதுக்கான ஆப்ரேஷன். இதுதான் ஈவெண்ட். அதாவது சப்போர்ட் கேரக்டராக இருக்கிற சாட் டின்யூன் இந்த ஈவெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சதுக்கு அப்புறமாட்டே அவனுக்கு பேர் புகழ் எல்லாமே கிடைக்கும். 13 வயசான நாயுனுக்குமே அவன் ஒரு இன்ஸ்பிரேஷனாக மாறிடுவான். அதுதான் நான் எழுதின கதை அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஆச்சரியப்படுறான். டக்குன்னு பார்த்தா ஒரு மெசேஜ் வருது. இப்போ அதில் நோட்டிஃபிகேஷன் சொல்லி போட்டிருக்கு, மாடிஃபை பண்ணப்பட்ட செட்டிங் சப்ஜெக்டான கிம்காஜனுக்கு அனுப்பப்பட்டுட்டு. அதாவது அதில் என்ன போட்டிருக்குன்னா, சா ஜின்யோன் ஒரு சப்போர்ட் கேரக்டர், அதோட நம்பிக்கைக்குரிய அண்ணன். ஆனா அப்படின்னு சொல்லும்போது அந்த அட்டாக் நடந்த இடத்த காட்டுறானுங்க. ஜின்யோன் ஜின்யோன் அப்படின்னு அவன் டீம்மேட் எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த ஸ்டோரியில நிறைய சப்போர்ட் கேரக்டர் இருக்கு, அதனால தான் இந்த ஸ்டோரியோட பிளாட்டை நாங்கள் மாத்துறோம். சா ஜின்யோன் மேல டீமன் மார்க் இருக்கு. அதாவது அவனோட ஃபர்ஸ்ட் மிஷன்ல ஹீரோவா மாறுறதுல இருந்து அவன் ஒரு டீமன் சீடா மாத்திட்டோம். ஹீரோ பார்த்தா ஷாக்ல பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன என்ன இது பார்த்தா ரேடியோல சொல்றாங்க, சரியா 1 மணி இருக்கும் அப்பதான் அந்த மியூசியம்ல டீமன்ஸ் எல்லாம் அப்பேர் ஆனிச்சு. நெருக்கி 50 சிட்டிசனுக்கு மேல காயப்பட்டிருக்காங்க, 7 பேர் இறந்து போயிருக்காங்க. அந்த டீமன்ஸோட எண்ணிக்கை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தது யோன் சங்கா, அதுக்கப்புறமாட்டி எசன்ஸ் ஆஃப் த கில்டு தான். அப்படி மெசேஜ் வருது. பார்த்தா அதை ஆஃப் பண்றாங்க. அது வேற யாருமே நாயின் தான். அப்படி ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துருக்கும் போது டக்குன்னு பார்த்தா கதை திறந்துக்கிட்டு அவங்க அப்பா வராரு. நாயோன், அப்பா நீங்க என்ன இங்க பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி அவ பாத்துக்கிட்டு இருக்கா. அவங்க அப்பா சொல்றாரு, எனக்கு வேலையை விடையெல்லாம் நீ தான் முக்கியம், நீ இப்ப நல்லா இருக்கல்ல. அதுக்கு அவ சொல்றான், நான் நல்லா இருக்கேன், உனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே, இல்லைன்னா சொல்லு, நான் டாக்டர்கிட்ட உன்னை ஃபுல்லா செக்அப் பண்ண சொல்றேன். அதுக்கு அவ சொல்றா, இல்ல எனக்கு ஒண்ணுமே இல்ல, நீங்க என்னை பத்தி கவலைப்படாதீங்கப்பா, நீங்க ஏன் இவ்வளவு தூரம் வந்தீங்க, ஏன்னு கேட்கிற, நீங்க என் பொண்ணு, கண்டிப்பா நான் உனக்காண்டி வருவனா இல்லையா அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. அதுக்கப்புறமாட்டி அவங்க அப்பா போகும்போது அவ கேட்கறா, அப்பா நான் போய் வேணா அண்ணனை ஒரு அடி பார்க்கட்டா. அதுக்கு அவங்க அப்பா சொல்றாரு, உனக்கு எப்ப தோணுதோ நீ அப்ப போய் பாருமா. இப்ப நம்ம ஹீரோ சொல்றான், டீமன் சீடு, அதாவது டீமன் சீடுங்கிறது டீமனிக் ஹியூமனை விட ரொம்பவே ஸ்ட்ராங்கான டீமன்ஸ் கிட்ட இருந்து கிடைக்கும். அது மாதிரியான டீமன்ஸ் ஒருத்தர் மேல டீமன் மார்க்கை இது பண்ணுச்சுன்னு சொன்னா அந்த மார்க் வச்சிருக்க ஹியூமன் டீமன் சீடா மாறிடுவாங்க. அவங்க ஒரு டீமனா மாறுறது குறிப்பிட்ட டைம் எடுத்துப்பாங்க. அப்படி அவங்க அந்த எடுத்துக்கிட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுற அந்த டைம் தான் அவங்க எமர்ஜ் ஆவாங்க அந்த டீமனோட சேர்ந்து. அப்படி மாறும்போது அவங்க இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டா இருப்பாங்க. ஹீரோப்பா அவன் தலையில கையை வச்சுட்டு யோசிக்கிறான், அதுக்கு நான் வச்ச டைம் 5 to 6 வருஷம், ஆல்ரெடி பாதி வருஷம் ஓடி போயிடுச்சு அப்படின்னு அவன் யோசிக்கும் போதே சானாயும் அங்கிட்டு போயிட்டு அந்த கதவை திறக்கிறா, அவங்க அண்ணன் இருக்க ரூம் கதவை. இப்ப நம்ம ஹீரோ சொல்றான், இப்ப நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வழிதான், அவன் டீமனா மாறுறதுக்கு முன்னாடியே அவனை கொன்னாகணும், கண்டிப்பா அவனை கொல்லணும் அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா எப்படி, இல்ல அவனை கொல்றதுக்கு நான் வேலைக்கு யாரையுமே வைக்கவும் முடியாது, இப்ப நான் என்ன பண்றது, அதோட நான் இதை யார்கிட்டயுமே சொல்ல முடியாது, ஏன்னா அந்த சீட் இருக்கிறதுனால அது அவனுக்குள்ள இருக்குங்கிறதுக்கு பத்தின ஒரு அறிகுறி கூட இங்க வெளியே தெரியாது. கடைசியா அவன் மாறும்போது தான் அந்த சீடோட எஃபெக்டே தெரியும். இப்ப இருக்கிற கிம்சுகாவோட இந்த ஸ்ட்ரென்த்தை வச்சு அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப இருக்கிற மத்த ஹீரோஸ் அவங்க உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணா கூட அவனை கொல்றது கஷ்டம், நான் ஏதாச்சும் உடனே பண்ணி ஆகணும். இப்ப நாயின் உட்காந்து சொல்றா, அண்ணா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றான், இப்ப எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு வழிதான், நான் இங்க இருக்கேன் அப்படின்னு அவ சொல்றா. அதே நேரத்துல ஹீரோ சொல்றான், அவனை நான் தான் கொன்னாகணும். இப்ப நாயின் சொல்றா, உனக்கு தெரியுமா, நான் முன்ன பின்ன ஒரு டிமானிக் ஹியூமனை சந்திச்சதே இல்ல, ஆனா இன்னைக்கு நான் அதுகிட்ட சாகர விளிம்புல இருந்து தப்பிச்சு வந்தேன். உண்மையை சொல்லணும்னா ஒரு கேடட்டால அதுக்கு சின்ன காயத்தை கூட உண்டாக்க முடியாது, ஆனா அந்த கன்மேன் இல்ல அப்படின்னு நிறுத்திட்டா அவ சொல்ல வந்ததை. நான் அதை பத்தி பேச விரும்பல அப்படின்னு அவ சொல்றா. டக்குன்னு பார்த்தா பின்ல இருந்து ஒரு சவுண்ட் இருக்குது, விசிட்டிங் டைம் முடிஞ்சிடுச்சு. ஓ எனக்கு புரியுது அப்படின்னு அவ சொல்றா. நான் சீக்கிரமா திரும்பி வரேன் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவ வெளியே போறா. வெளியே போனவ கதவை சாத்திட்டு யோசிக்கிறா ஹீரோ சொன்னதை. அவங்க அண்ணன் கூட இருக்கிறது மட்டும்தான் அவளுக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு வில்லத்தனமா ஹீரோ சொல்ற மாதிரி அவ யோசிக்கிறா. யோசிச்சுட்டு கிம் ஹாஜேன் அப்படிங்கிறா. இப்போ டவர்ஸ் ஆஃப் ஹீரோஸ்னு ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்கே பார்த்தோம்னா நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அங்கே உள்ளே போய் அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அசிஸ்டன்ட் கில்டு மாஸ்டர், நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இது நமக்கு இல்லீகலானது, அடுத்தவங்க இன்ஃபர்மேஷனை நம்ம திருடுற மாதிரி, இது மாதிரி பண்ணுறது தெரிஞ்சுதுன்னு சொன்னால் நம்ம பெரிய பிரச்சனைகள் மாட்டிப்போம், நீங்கள் என்ன நம்மளை மாட்டி விடலான்னு பிளான் பண்ணுறீங்களான்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த கில்டு மாஸ்டர் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, நான் இன்னைக்கு நடந்துச்சுல அந்த மியூசியம் இன்சிடென்ட், அந்த ரெக்கார்டை தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், அதுதானே பிரச்சனை அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கான். செத்துப்பான அந்த டிமானிக் ஹியூமனோட பாடியில் லைட் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறதுக்கான எவிடன்ஸ் இருக்குது. அதனால அந்த ஃபைட் அப்போ ஒரு லைட் ஆட்ரிபியூட் யூஸர் அங்கே இருந்தே ஆகணும். அவனை கண்டிப்பாக நான் கண்டுபிடிக்கணும். அவனை அப்படி கண்டுபிடிச்சேன்னு சொன்னா அது மாதிரி லைட் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறவங்க நிறைய ஃபைட்டுக்கு நல்லாவே யூஸ் ஆவாங்க. அவனை கண்டிப்பாக நம்மளோட கில்டரை இழுத்து போட்டே ஆகணும் அப்படின்னு அவங்க ஒரு ஃபயரோட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவன் இப்போ மனசுக்குள்ளேயே சொல்கிறான், அவங்க திருப்பியும் ஆரம்பிச்சிட்டாங்க, ஆல் செக்ரவரியில் என்ன பண்ணுறவங்கன்னே தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சங்கா சொல்கிறா, அதாவது அந்த இடத்துல மொத்தம் 3 கியூப் கேடட் ஸ்டூடெண்ட் இருந்தாங்க, மொத்தமாக 3 பேருங்கிறப்ப அதில் ஒருத்தங்க தான் அந்த லைட் ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவனும் ஆமாங்கிறான். கிம்சுகோ சானாயோன் அவங்க 2 பேரையும் நான் ஆல்ரெடியே மார்க் பண்ணிட்டேன். அதோட அந்த கடைசி பர்சன் கியூப் ரேங்கிங் 934
என்னது கிம்காஜினா அப்படின்னு அவங்க ஷாக் ஆகுறாங்க. இப்போ பார்த்தோம்னா சீன் அங்கேயே கட் ஆகுது. இன்னொரு இடத்துல காட்டுறாங்க, அங்கே ஹீரோ லேப்டாப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவன் சொல்கிறான், நான் கொஞ்ச நாளில் கண்டுபிடிச்ச விஷயம் என்னன்னா, நான் லேப்டாப் வச்சிருக்கிறது மற்றவங்களுக்கு தெரியவே இல்லை. இது ஒரு நல்ல விஷயம் தான், ஏன்னா நான் எனி டைம் என்ன வேணாலும் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கலாம். நான் அதை தெரிஞ்சுக்கிட்டதுலேருந்து இந்த லேப்டாப்பில் புதுசாக செட்டிங் வேறு அப்கிரேட் ஆகிருக்கு. அப்படி சொல்லும் போதே அங்கிட்ட சொல்கிறாங்க, ரேச்சல் தான் இதில் ஜெயிச்சது. பார்த்தா அவன் கீழே தோத்துருக்கான் ஒருத்தாங்கிட்டு. செட்டிங் சேஞ்ச் அக்யூரன்ஸ், அதுதான் அந்த ஸ்கில். அதை வச்சு என்ன பண்ண முடியும்னா, ஒருத்தரோட கான்ஃபிடன்ஸை நம்மளால் செக் பண்ண முடியும். அதாவது இப்போ டேமியன் அவனோட கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்பவே குறைஞ்சிருக்கு. ஏன்னா ரேச்சல் 18 தடவை ஜெயிச்சிருக்கா, டேமியன் 2 வாட்டி தான் ஜெயிச்சிருக்கான். அவன் கத்துறான், எனக்கு ஆப்போனண்ட்டை மாற்றியே ஆகணும், அதுதான் இதோட ஃபியூச்சர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றோம். அதோட அந்த ஸ்டோரிக்கு சேஞ்ச் பண்ற மாதிரியான கேரக்டர் 30 மீட்டர் ரேடியஸ்ல வந்துச்சுன்னு சொன்னா எனக்கான நோட்டிபிகேஷன் எனக்கு சிஸ்டத்துல காட்டுது. உண்மையை சொல்லணும்னா இது ரொம்பவே நல்ல விஷயம். எப்பயுமே கோஆத்தர்ட்ட இருந்து வர மெசேஜ் நான் எப்ப அந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கிறேனோ அப்பதான் எனக்கு மெசேஜ் வரும். இந்த வாட்டியான அது அப்படி இருக்காது, டக்குன்னு முன்னாடியே தெரிஞ்சிடும் அப்படின்னு அவன் யோசிக்கும் போதே பின்னாடி பார்த்தா ஒரு கால் தடி வைக்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, ஹே உன்னதான். ஹீரோ யாருன்னு திரும்பி பார்த்தா நாயின் தான் பயங்கரமான கோவத்துல வரா, என் கூட வந்து சண்டை போடு. அதுக்கு ஹீரோ கொஞ்ச நேரம் பார்த்து சொல்றான், இல்ல நான் வரல. என்ன பயப்படுறியா? நேத்து என் ஃபேமிலியை பத்தி பேசும்போது இருந்த தைரியம் இப்ப எங்கப்பா போச்சு? சுத்தி இருக்கவனுங்கெல்லாம் பாக்குறாங்க, என்ன அவங்க 2 பேரும் சண்டை போட போறாங்களா என்ன? அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், இல்ல என்னோட கன்னை நான் பயன்படுத்துறேன்னு சொன்னா அதெல்லாம் வெடி மருந்து தான், அதால என் கிளாஸ்மேட்டு காயம்பட்டு அந்த டீச்சரால நான் திட்டு வாங்குறதுல எனக்கு சுத்தமா விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்றான். அப்ப வந்து அவ பாக்குறா, என்ன அப்படிங்கிற மாதிரி முறைச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப அந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்து கத்துறாங்க, அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கேடட் கிம்காஜினோட யாருமே சண்டை போட முடியாது, ஏன்னா அவனுக்கு ஏத்த ட்ரைனிங் வெப்பன் வரல. அதனால நீங்க அவங்க கூட சண்டை போடணும்னு நினைச்சீங்கன்னா மறந்துருங்க. கேடட் சா நாயோ, நீங்க உங்க இடத்துக்கு திருப்பி போங்க அடா அப்படின்னு சொல்லிட்டு அவ பல்ல கடிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோ யோசிக்கிறான், நான் அவகிட்ட சாரி சொல்லணும் எந்த அவசியமே இல்ல. இப்ப எனக்கு இருக்கிற முக்கியமான கோல் என்னன்னா, நான் சீக்கிரமா ஸ்ட்ராங் ஆகணும். நான் ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைக்கிறதுக்கான ஒரே காரணம் அது உன்னோட அண்ணனை கொல்றதுக்கு மட்டும்தான் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப இருக்கிறத விட நான் அவ கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு நான் ட்ரை பண்ணாலுமே அது ரொம்பவே தப்பான விஷயம் தான். ஏன்னா நான் அவங்க அண்ணனை கொன்னதுக்கு அப்புறமாட்டி அவளால அதை ஏத்துக்கவே முடியாது. அது அவளுக்கு பண்ண பெரிய துரோகமா அவ மனசுலயே அது பதிஞ்சு போயிடும். இப்போ பார்த்தோம்னா சீன் அங்கேயே கட் ஆகுது. இன்னொரு இடத்த காட்டுறாங்க, அது ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி தெரியுது. பார்த்தா நிறைய கியூப் எக்ஸிபிஷனாக சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்போ ஒருத்தன் சொல்கிறான், இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, நான் உங்களை வெர்டான் ஓரியன்டேஷனுக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன். அவன் பேர் ஹியோன், நான் தான் இந்த அகாடமிக் கிளப்போட பிரசிடென்ட். இங்கே நம்ம வந்திருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, 2 டாப்பிக்கை பற்றி நம்ம பேச போகிறோம். அதுவும் எல்லா வாரமுமே நம்ம பேசுவோம். அந்த டாபிக் என்னன்னா, மான்ஸ்டரை பற்றி அனலைசிஸ் பண்ணுறது, அதோட மான்ஸ்டரை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது, அதாவது ரைட் ஸ்ட்ராட்டஜி பற்றி சொல்கிற மாதிரி. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே சுற்றி இருக்க பொண்ணுங்கெல்லாம் பார்க்குறாங்க, அவர் எவ்வளோ அழகாக இருக்காரு, ஒரு ஸ்டேஜ் மேலே இவ்வளோ பேரோட அட்ராக்ஷனையும் ரொம்பவே அழகாக தெரிகிறான். இதுக்கான காரணம் எல்லாமே அந்த டீமன் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். கியூப் அகாடமியில் மெயின் ஸ்டேஜ் ஸ்டோரி நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னோண்டு ஸ்டோரி தான் இது. அதாவது கியூப் அகாடமியில் படிக்கிற பாதி ஸ்டூடெண்ட் காணாமல் போயிடுவாங்க. அது மான்ஸ்டர் அட்டாக்லன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அது எல்லாத்துக்குமே காரணமே இவன் தான். இந்த பிரசிடென்ட் தான் மெயின் வில்லன். இவன் லேடி டீமனான லிலித் கிட்ட இருந்து ஒரு பிளெஸிங் வாங்குவான் கேப்டிவ்ங்கிறதுனால. அது கூட சேர்ந்து அவனால எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ண முடியும். அவன் அப்படி வாங்குறப்பயே அவன் டிமானிக் ஹியூமனா மாறிடுவான். இவன் பல பேரை டார்கெட் பண்ணி கொல்ல ஆரம்பிப்பான். அதோட இவனோட டார்கெட் லிஸ்ட்ல இருக்கிற ஒருத்தங்க தான். அதோட நான் அந்த கிளப்ல சேர்றதுக்கான முக்கியமான காரணமே அதுதான் அப்படின்னு ஹீரோ சைடு பாக்குறான். அங்க பார்த்தோம்னா யோன்கா உட்காந்துருக்கா. இங்க இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, உங்களோட ஒத்துழைப்புனாலதான் நம்மள இதை சீக்கிரமாவே முடிச்சோம். நம்மளோட இந்த ஓரியன்டேஷனை முடிச்சு வைக்கிறதுக்கு ஒரு சின்னோண்டு ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி நான் இப்போ ஒன்று காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டைரண்டோட ஹாலோகிராம காட்டுறான். இந்த மான்ஸ்டர் சொல்ல போனோம்னா கடந்த 50 வருஷமா தான் எல்லாரோட கண்ணுக்கு தென்படுது. இதுக்கு வீக் பாயிண்ட் எதுவும் இல்லதான். அதோட இதோட இன்ஃபர்மேஷன் பத்தி வெளியே தெரிஞ்சு சொன்னா கியூப் அகாடமி உள்ளேயும் சரி வெளியும் சரி பல மில்லியனுக்கும் மதிப்புள்ள ஒரு ஆள் மாதிரி தான் தெரியும். இப்ப அவன் கேட்கறான், யோன்கா கேடட், உங்களால இதுக்கான வீக்னஸ் என்னன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு அவன் கேட்கறான். அதுக்கு அவ சொல்றா, இல்ல இதுக்கு எந்த வீக்னஸுமே கிடையாது அப்படின்னு அவ சொல்றா. அதை கேட்டுட்டு, ஆமா அதுதான் சரியான பதில், ஏன்னா இப்போ வரைக்குமே இந்த மான்ஸ்டருக்கான வீக்னஸ் இதுன்னு யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. 50 வருஷத்துல யாருமே அதை கண்டே பிடிக்கல. இன்னைக்கு நைட் ஆஃப்டர் ஒரு பார்ட்டி இருக்கு, அதுக்கு எல்லாரும் வாங்க, இதை பத்தி நம்ம இன்னும் நிறைய பேசுவோம்னு அந்த பிரசிடென்ட் சொல்றான். அதுக்கப்புறமாட்டி எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் போறாங்க. அப்ப ஹீரோ கேட்கறான், என்ன நீ என்ன போப்பறியா? அவ பார்த்தா ஹீரோவை கண்டுக்காம கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கா. யோன்கா உன்கிட்ட தான் கேட்கறேன், நீ என்ன அந்த பார்ட்டிக்கு போப்பறியா என்ன? ஆமா நான் அந்த பார்ட்டி கண்டிப்பா போய் தான் ஆகணும். அப்போ உங்க போனேன்னு சொன்னா எனக்கு பயன்படுற மாதிரியான இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் கிடைக்கும் மான்ஸ்டரை பத்தி. அப்ப ஹீரோ யோசிக்கிறான், என்னது மான்ஸ்டரை பத்தின இன்ஃபர்மேஷனா? என்ன மான்ஸ்டரை பத்தின இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி உன்னோட கில்டுல இருக்க ரைடர் டீமுக்கு சொல்ல போறியா? இப்ப நம்ம ஹீரோ அந்த கில்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றான். எசன்ஸ் ஆஃப் த ஸ்டே சொல்ல போனோம்னா இது ஒரு 50 வருஷமா இருக்கிற கில்டு. அந்த கில்டோட ஃபவுண்டிங்கும் அப்புறம் அதோட முக்கியமான கீ பாயிண்ட் யாருன்னா யோன்காவோட ஃபேமிலி தான். அவங்க தான் அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லணும் பார்த்தோம்னா இன்னைக்கு கொரியாலேயே தனித்துவமான ஒரு இடத்துல இருக்குன்னு சொன்னா யோன்காவோட ஃபேமிலி தான் முழுக்க காரணம்னே சொல்லு. ஆமா நான் கேள்விப்பட்டேன், உங்க கில்டோட வைஸ் கில்ட் மாஸ்டர் ரொம்பவே பவர்ஃபுல் போல இருக்கு. உங்களோட கில்டோட அடுத்த சக்சஸர் ஆகக்கூடிய டேலண்ட் கூட இருக்குன்னு சொல்றாங்க. அந்த காரணத்தினாலதான் நீ உன் வழக்கமான வேலையை விட்டுட்டு அங்க போறியா? இப்ப யோன்கா கேட்கிறா, நீ என்னதான் பேசிக்கிட்டு இருக்க? அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், சரி நான் உங்ககிட்ட சொல்றேன், அந்த மவுண்டைன் டைரண்டோட வீக்னஸ் என்னன்னு.
என்னன்னு யோன்கா ஷாக் ஆகுறா. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், நீ உன் பங்குக்கு ஏதாச்சும் உன் கில்டுல பண்ணன்னு சொன்னாதான் அந்த கில்டை உன்னால ஃபுல்லா டேக் ஓவர் பண்ண முடியும். நீ அந்த மவுண்டைன் டைரண்டை நல்லா பார்த்தன்னு சொன்னீங்கன்னா அதோட காலுக்கு கீழே ஒரு ப்ளூ கலர் மார்க் இருக்கும். நீங்க மட்டும் அந்த மார்க்கை அட்டாக் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த மான்ஸ்டரால நகரவே முடியாது. உண்மையை சொல்லணும்னா அந்த இன்ஃபர்மேஷன் ஒன்றும் உனக்கு ஃப்ரீயா ஒன்றும் நான் அதை சொல்லலை. உனக்கு தெரியும்ல, எசென்சியல் ஆர்மரியில அங்க இருக்கிற ஒரு முக்கியமான பொருளை நீ கொண்டு வருவேன்னு நான் நம்புறேன். டெசர்ட்டி, நீ சொல்றது உண்மையாவே இருக்கட்டும், அதை ப்ரூவ் பண்றதுக்கு உங்ககிட்ட ஏதாச்சும் டாக்குமெண்ட் இருக்கான்னு யோன்ஹா கேட்கறா. அப்ப ஹீரோ எதுவுமே யோசிக்காம சொல்லிடுறான் இல்லன்னு. டக்குன்னு பார்த்தா ரெண்டு பேருக்குள்ள ஒரு சைலண்ட் மொமெண்டம் கிரியேட் ஆகுது. என் நேரத்தை நான் அப்படி வீணாக்கிட்டேனேன்னு யோன்ஹா கத்திட்டு போறா. பின்னாடி வந்து நம்ம ஹீரோ சொல்றான், நான் சொல்றதை நம்பலன்னு சொன்னா நீ உன் வாழ்க்கையிலே வீணாக்குனதுலேயே முக்கியமான நேரம்னா அது இதுதான் அப்படின்னு சொல்றான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யோன்ஹா நான் சொன்ன விஷயத்த நம்புவான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் சொன்னது பில்லியன் கணக்குல வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன். அதோட அவ என்ன நம்புறான்னு சொன்னா எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆளை கிடைச்ச மாதிரி இருக்கும். யாரு? செக்ரட்டரி ஜின்னா. உங்களால எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? நம்மளோட ரைடிங் டீம்கிட்ட அவங்க ரைட் பண்ணும்போது மவுண்டைன் ரைடை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். அது ரைட் நடக்கும்போது அதோட அந்த முட்டிக்கு கீழே ஒரு ப்ளூ கலர் மார்க் இருக்கும். அதை அட்டாக் பண்ண, ஏன்னா அதான் அதோட வைட்டல் பாயிண்டாக இருக்கும் அப்படின்னு அவ சொல்கிறா. அதுக்கப்புறமேட்டு கடைசியாக ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேட்குது, நம்ம தகுந்த ஒரு கூட்டாளி, வருங்காலத்தில் இவ்வளோ எல்லாருமே குயின் ஆஃப் சியோல்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இந்த சாப்டர் முடியுதுக்கா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒரு லைக்கும் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நன்றி மக்களே.